ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகாஸ் கிச்சன் ரூம். தயிர் சாப்பிட்டாலே சளி பிடிக்கும்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. ஒரே ஒரு டைம் தயிரை வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் சளி பிடிக்குன்ற கவலையே உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த தயிர் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடயே 4 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து கூட ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கூடையே 4 பல் போல் பூண்டு, காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடையே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்ததும் இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால டக்குன்னு அடிப்பிடிக்க பார்க்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இந்தளவுக்கு லைட்டாக கொதித்து வர மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா தண்ணியாகவே ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம தயிர் சேர்க்குறனால இது ஈஸியாகவே நமக்கு கெட்டியாயிருங்க. அதனால் இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு லைட்டாக மட்டும் பபிள்ஸ் வர வரைக்கும் கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்க தேவையில்ல. நம்ம ரசத்துக்கு வர மாதிரி லைட்டாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை சேர்த்துடலாம். ரொம்ப புளிச்ச தயிராக எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. தயிர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 3-4 செகண்ட் மட்டுமே நீங்கள் கேஸ் ஆனில் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா தயிர் நமக்கு திரிஞ்சு வந்துடும். ஈஸியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய தயிர் புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட வடித்த சாதத்தில் இந்த குழம்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல 2 பிளேட் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.